அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் கல்யாண சுந்தரம் வந்து இப்படி முட்டாளாக மாறிட்டாரே, இப்படி வந்து ஒரு பைத்தியக்காராக மாறிட்டாரே, விஜய்க்கு வந்து முட்டு கொடுக்க போய் தற்கூறிவு கல்யாண சுந்தரம் மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நேரம் கழிச்சு வந்தார். விஜய்க்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்ன சொல்லுங்க? ஏன் இவ்வளோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, இப்போ தந்தி டிவியில் வந்து சாட்டை துரைமுருகன் கலந்துக்கிற, கல்யாண சுந்தரம் கலந்துக்கிற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் கரூர் துயரம் யார் பொறுப்பு அப்படிங்கிற டிபேட்டு என்றால் நான் குற்றம் சாட்டுகிறேன். முதல் குற்றவாளி இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை, இந்த உளவுத்துறை. அதில் அண்ணன் சாட்டை வந்து கலந்துக்கல. சாட்டை மட்டும் கலந்துருந்தாருன்னா இந்த கல்யாண சுந்தரம் அதிமுக பிஜேபியோட அந்த பிண அரசியல் இருக்கிற 41 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து முதல் குற்றவாளியே திமுக. அதுக்கு முதல் குற்றவாளி விஜய் கிடையாதுன்னு சொல்லி விஜயை காப்பாற்ற நினைக்கிறாங்கல்ல. அதாவது திமுக குற்றவாளி தான், ஆனால் விஜய் தான் முதல் குற்றவாளி. அந்த பிண அரசியல் வந்து பண்ணுறாங்கல்ல, விஜய்க்கே முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த பிண அரசியலை சாட்டை தோடுடிச்சு காமிச்சிருப்பார். ஆனால் அதனால தான் கல்யாண சுந்தரம் என்ன பண்ணியிருப்பாருன்னா, சாட்டை வந்தால் நான் வந்து வரமாட்டேன்னு சொல்லி இந்த ஆள் ஓடி இருப்பாப்ல. அதனால தான் சாட்டை வந்து அந்த விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது ஊர்ஜிதமான தகவல் வந்து அதை வச்சு திருப்பி போட்டு கல்யாண சுந்தரத்தை நம்ம அடிக்க போகிறது உறுதி. அதில் இப்போ ஒரு சின்ன கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கும்பல் வந்து பரப்பிட்டுருக்கு, அதே மாதிரி தாவைக்கா கும்பல் வந்து பரப்பிட்டுருக்கு. இந்த தமிழ் தேசிய போர்வையில் வந்து சம்மந்தம் இல்லாமல் சீமானை மட்டும் திட்டுவாங்க இல்லையா, அந்த கும்பலாம் எடுத்து பாருங்கள். கல்யாணம் வந்து ஃபயராக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி, அப்படி என்னடா ஃபயராக பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி விஜய் வந்து நேரம் கழிச்சு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே, அப்போ விஜய்க்கு வந்து காவல்துறை இந்த நேரம் அனுமதி கொடுத்துருக்கு. 3 மணியிலிருந்து 7 மணி வரை அனுமதி கொடுத்துருக்கு. 3 மணியிலிருந்து 7 மணி வரையும் காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்குது. அப்புறம் வந்து தாமரம் வந்துட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டவர் அடுத்து வந்து சொல்கிறாரு, நீ ஆளுங்கட்சி மீது வந்து விமர்சனம் வந்துடக்கூடாது என்பதற்காக காவல்துறை வந்து விஜயை அவ்வளோ கூட்டத்துக்குள்ளே போக அனுமதிச்சிருக்கு. அப்போ அவ்வளோ கூட்டத்துக்குள்ளே விஜயை போக அனுமதித்த காவல்துறை, அரசு, அப்புறம் வந்து திமுக, போலீஸு, உளவுத்துறை, இவங்க தான் வந்து காரணம். விஜய் காரணம் கிடையாது. முதல் குற்றவாளியே காவல்துறை, திமுக அரசு ப்ளஸ் வந்து இந்த உளவுத்துறை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக கத்தி பேசுகிறாரு. இந்த இடத்துல சாட்டை இருந்ததாருன்னா செருப்படி கேள்வியில் வந்து கேட்டிருப்பாரு. அதில் முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க என்ன தோணுது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஆளுங்கட்சி மேலே வந்து விமர்சனம் வந்துடும் அப்படிங்கிறனால தான் அவ்வளோ கூட்டம் இருந்தால் கூட விஜய் வந்து அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கல்யாண சுந்தரம் சொன்னார். இந்த இடத்துல தான் இவர் வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ அதுக்கு வந்து விஜய் காரணம் இல்லையா? அதாவது தனக்கு வந்து பெரிய மாஸ் வரணும், பெரிய க்ரௌட் வரணும் அப்படிங்கிறனால தான் திட்டமிட்டே விஜய் வந்து அவ்வளோ கூட்டத்தை வந்து கூட்டுறாப்புல. கரூர், அதாவது செந்தில் பாலாஜியோட கோட்டை, நம்ம வந்து அங்கே மாஸ் காமிக்கணும், இப்போ தான் அவங்க கூட்டம் போட்டு 1.5 லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பித்திராட்டம் பண்ணிருக்காங்க, நம்மளும் அது மாதிரி கூட்டத்தை காட்டும் அப்படிங்கிறனால திட்டமிட்டே விஜய் வந்து லேட்டாக வந்தார் அப்படிங்கிறதா உண்மை. அப்படி லேட்டாக வந்தவர் அவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு தெரியுது. அப்போ காவல்துறை வந்து சொல்கிறாங்க, ஆனால் போகாதீங்க, அந்த மாதிரி வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது, இங்கேருந்தே பேசிங்கன்னு. இதை காவல்துறை அதிகாரி சொல்கிறாங்களே, ஏன் வந்து விஜய் கேட்கல? அப்போ விஜய் என்ன சொல்கிறார், அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு வந்து வழி செட் பண்ணி விட நான் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மேலே அந்த காவல்துறைக்கு விஜய் நன்றி சொல்கிறாரு. இப்போ சொல்கிறாங்களா, காவல்துறை வந்து ஆளுங்கட்சி கெட்ட பேர் வந்துடும், இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு கெட்ட பேர் வந்துடும் அலோவ் பண்ணாங்க. அப்போ அலோவ் பண்ணவங்க தான் முதல் குற்றவாளின்னா என்னை வந்து உள்ளே விடணும், நான் வந்து போகணும், எனக்கு வந்து வழி ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ கூட்டத்தில் 6 காரை முன்னாடி விட்டு பின்னாடி இந்த சாகிற வேனை இந்த விட்டு பின்னாடி 5 காரை விட்டா அந்த இடத்துல தாங்குமா? அப்புறம் முதல் குற்றவாளி விஜய் தான் முதல் குற்றவாளி. ஆனால் இவர் கல்யாணம் என்ன பண்ணுறாருன்னா, உள்ளே விட்ட போலீஸ் தான் தப்புன்னு இதை வந்து இப்படி திருப்புறாரு. இதே இடத்துல சாட்டை துணை இருந்தால் வச்சுங்களேன், ஒரே ஒரு கேள்வி தான் ஒன்று கேட்டிருப்பாரு, சரிப்பா நீங்கள் உன காவல்துறை என்ன அனுமதி, 3 to 7 தானே அனுமதி, அப்புறம் என்ன இருக்குது 12 மணிக்கு வந்து விஜய் கரூருக்கு வரணும்னு உங்கள் புஷியானது சொன்னார்னு சாட்டை இந்த கேள்வியை கேட்டிருப்பாரு. கல்யாண சுந்தரம் மூஞ்சியில் வந்து ஈயாடி போயிருக்கும். மனிதத்தன்மையே இல்லாத மிருகம் தான் கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் நல்லா தெரியுது. ஒரு மிருகத்தையாக நம்ம இது ஒன்று அண்ணன் கூப்பிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது 12 மணிக்கு வரேன்னு சொன்னனால அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க ரசிகர்கள் அப்படின்னா, காலையிலேருந்தே வர ஆரம்பிச்சிட்டான். இன்னும் சொல்ல போனால் காலையில் 10 மணிலேருந்து வந்தவன் 7 மணி வரை இருக்கான். அந்த 7 மணி 10 மணி நேரம், அந்த 10 மணி நேரம் அவனுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, பாத்ரூம் இல்லை, எதுவுமே இல்லை, வெயிலில் காத்து கிடக்குறான். ஏன் வெயிலில் காத்து கிடக்க வைக்கணும்? நீ 3 மணிக்கு தானே வருவேன், 3 மணிக்கு தான் நான் வருவேன் சொல்லியிருக்க வேண்டியதானேங்கிற கேள்வியை ஆனால் சாட்டை துரைமுருகன் சொல்லியிருப்பாரு. 7 மணிக்குன்னா 7 மணிக்கு வருவேன் சொல்லியிருக்கணும். ஏன் நீ வந்து வெள்ளனா வருவ 12 மணிக்குன்னு சொல்லிட்டு எப்படி நீ 8 கிளம்புற? அப்போ உன்னுடைய தப்பு தான் சொல்லி இது முழுக்க காரணம் விஜயுடைய அயோக்கியத்தனம். விஜய் தான் மாஸ் காட்டணும், தான் பெரிய க்ரௌடு காட்டணும் அப்படிங்கிறனால சரி கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டா கூட, அதாவது அப்படியே ஊர்ந்து வர்றாப்புல, நாமக்கல்லேருந்து அந்த இதுக்கு வர்றது, கரூருக்கு வர்றதுக்கு அப்படியே ஊர்ந்து வர்றாப்புல. ஏன் ஊர்ந்து வர்ற?
வேகமாக வர வேண்டியதானே, ஏன் அந்த நேரத்துக்கு வராப்புல 7 மணிக்கு வராப்புலனா அங்கே கரூரை பொறுத்தவரை வந்து பனியன் கம்பெனி துண்டு கம்பெனிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வேலை முடிச்சுட்டு அவங்க வந்து 5:45 6 மணிக்கு மேலே தான் வெளியே வருவாங்க. அப்போது அந்த அவங்களும் வந்துடுவாங்க. அப்போ நம்மளுக்கு க்ரௌடு அதிகமாக இருக்கும். நம்ம வந்து மாஸ் காமிச்சிடலாம், பாருங்கள் விஜய் வந்து எவ்வளோ கூட்டம் கொடுது அப்படின்னு சொல்லி மாஸ் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் தான் அந்த கூட்டத்துக்கு காரணமே, விஜய் தான் அந்த கூட்டத்தை பார்க்க வந்து விஜய் தான் சொல்லி ஒட்டுமொத்தமாக கல்யாண சுந்தரம் முட்டு கொடுக்குறாருல. ஒரு பின அரசியல் கல்யாண சுந்தரம் வந்து பண்ணுறாரு இல்லையா, இதில் என்னடா உங்களுக்கு பின அரசியல் பண்ணுறீங்க, இதில் என்ன உங்களுக்கு பின அரசியல் இருக்குது, யார் தப்புன்னு அவங்க சொல்லுங்கள். இப்போ பின அரசியல் காரணம் வந்து இப்போ இது காரணம் வந்து நம்ம விஜய்னு சொன்னாமல் நம்ம திமுக செம்பும்பா. ஏன்னா நம்ம வந்து பின அரசியல் பண்ணலை, நம்மளும் பின அரசியல் பண்ண நினச்சிருந்தா ஆமாம் திமுக தான் காரணம், விஜய் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். விஜய் வந்து சொன்ன நேரத்துக்கு வந்து டான் வந்துட்டார், அதை போலீஸ் வந்து காவல்துறை சரியாக கொடுக்கல, அப்புறம் வந்து செந்தில் பாலாஜி ஆட்கள் உள்ளே பூந்துட்டாங்க, அப்படியே வந்து கட்டை வச்சு அடித்தாங்க, அப்படியே பிளேடை வச்சு வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம பின அரசியல் பண்ணலை. இது அதாவது அதை விட சாட்டை ஒன்று கேட்டிருப்பாருங்க, அதுக்கு வந்து தெரிச்சு ஓடி பதில் போட்டிருப்பார். சரி, இதுக்கு காரணம் வந்து திமுக தான், ரைட்டு வச்சுக்கலாம். அப்போது உங்கள் ஆட்சியில் தூத்துக்குடியில் 13 பேர் செத்து போனாங்களே, இதாவது ரசிகனை பார்க்க போனால் கூட்டம் சாகுது, ஒரு நடிகனை அதுங்க உரிமைக்காக போனாங்க, அவங்கள துப்பாக்கி எடுத்து குறிப்பாத்து சுட்டிங்களே உங்கள் ஆட்சியில். அப்போ அதுக்கு காரணம் யார், நீ தானே. அப்போ நீ ஏன்டா அதை ஏற்றுக்க மாட்டேங்கிற, உன்னுடைய ஆட்சி ஒரு கேடுகட்ட ஆட்சி. அதாவது அந்த ஸ்டோலின் தங்கச்சியெல்லாம் வந்து வாயில் சுட்டு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் எடப்பாடி என்ன சொன்னார், நான் டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது உங்களுடைய கேடுகட்ட ஆட்சி இருக்கே, அப்போ நீங்கள் ஆட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லி இப்போ சொன்னீங்கன்னா அப்போ அதுக்கு நீங்கள் தான் காரணமானு சொல்லி ஆனால் சாட்டை துரைமுருகன் கல்யாண சுந்தரம் முகத்திலே வந்து கிழிச்சிருப்பார். அவ்வளோ தூரம் வந்து விஜய்க்கு முட்டு கொடுக்குறது எதுக்கு அப்படிங்கிற உண்மையை போட்டு உடச்சிருப்பார். என்னென்னா இதை பயன்படுத்திக்கிட்டு விஜய் வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும். இப்போ விஜய் தனியாக நிற்கிறார், நாம் தமிழர் கட்சி தனியாக நிற்கிது அப்படின்னா எடப்பாடி பிஜேபி, அதாவது பிஜேபி எடப்பாடி கூட்டணிக்கு ஜெயிக்க முடியாத வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிறனால விஜய் கூட்டணிக்குள்ளே இழுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட பிஜேபி அதிமுக சேர்ந்துக்கிட்டு விஜய் இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுறது முழுக்க விஜய் கூட்டணிக்குள்ளே கூப்பிட்றது தான். அப்போ இது பியூராக தெரியுது பின அரசியல்னு. அந்த பின அரசியலுக்காக விஜயை காப்பாற்ற துடிக்கிறாங்க. அதாவது அந்த எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு பாருங்க, கொடி பறக்குது கூட்டணி சேரப்போகுது குடுகுடுப்புக்கார மாதிரி, என் கண்ணில் ஒளிமா ஸ்டாலின் அவர்களே கூட்டணி கூட போகுது. சரி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்து என்ன தமிழருக்கு நல்லது பண்ணப்பார், ஒன்றுமே பண்ண மாட்டார். நீட் தேர்வு மாதிரி பிஜேபி காலில் விழுந்து கிடப்பார், மோடி காலில் விழுந்து கிடந்து நீட் தேர்வு வந்து இன்னொரு தேர்வு வரும், அதை கொண்டு வந்து விடுவார், அனிதாக்கள் இறப்பாங்க. அவருக்கு என்னங்க கவலை, அவர் ஆட்சி நடந்தால் போதுன்னு போயிடுவாருங்க. எடப்பாடி பழனிசாமி ஒன்று தான், ஸ்டாலின் ஒன்று தான், விஜய் ஒன்று தான். 3 பேர்த்துக்கும் மக்களை பற்றி எந்த விதமான ஒரு இது எதுவுமே இல்லை. நம்ம 41 பேர் இறந்ததுக்கு உண்டான என்ன பாதிப்பு, அதுக்கு முதல் காரணம் யார், விஜய் தான். ஏன்னா அவ்வளோ விடிய வழி வந்துச்சுவங்க என்னென்ன பரப்புனாங்க, டென்டே ட்ராப் ஆயிடுச்சு, ஆம்புலன்ஸ் போச்சு, அப்புறம் வந்து செருப்பு எரிஞ்சாங்க, அப்புறம் கூட்டத்தில் ரவுடிகள் எல்லாம் சொன்னாங்க இல்லை. இப்போ அதெல்லாம் இல்லைன்னு திருட்டு பசங்க எல்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டானு. ஏன் சரி உன் மேலே தப்பே இல்லை கல்யாணம் சொல்கிற மாதிரி விஜய் மேலே தப்பே இல்லை, அப்புறம் எதுக்கு வந்து புஷியானது ஓடி ஒழிஞ்சிட்டு எதுக்கு விபத்துங்கணும். ஒரு பக்கம் புஷியானது விபத்துனாருன்னா ஆதவர்ஜுனா சதி நடந்திருக்குங்கிறார். சரி என்னடா சதி அப்படின்னா அவருக்கு சொல்ல மாட்டேன், நான் வந்து டெல்லியில் விளையாட்டு போட்டிக்கலாம் டெல்லிக்கு போகிறார். நேராக போய் 41 பேர் இறந்துருக்காங்க. அவங்கள பார்க்க ஒரு பேலும் போல், விஜய் போல், ஆதவ் போல், இந்த புஷியானது போல், ராஜ்மோகன் போல், யாரும் லோயெல்லாம் மணி யாருமே போல் எல்லாரும் வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க. ஏன் ஒழிஞ்சுக்கிறாங்க, என்ன பயம், அவங்க தான் காரணமே இல்லை, ஏன் ஒழிஞ்சுக்கிறான். விஜய் வந்து 4 நாள் சென்று வீடியோ விடுறாரு, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. ஏன் இந்த மக்களை பார்க்குறதுக்கு ஏன் அவ்வளோ பயம். இன்னும் விஜய் வந்து அவங்க வர்றாரு, இப்போ போகிறாராம்மா கரூருக்கு, அப்போது ஒரு ரசிகம் கூட பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போது இது வந்து என்ன தெரியுது, இவரெல்லாம் என்ன தலைவர், விஜயெல்லாம் என்ன தலைவர், அவங்களுக்கு வந்து முட்டு கொடுத்து பிழைக்கிறீங்க பார்த்தீங்களா கல்யாண சுந்தரம் அவர்களே. இது வந்து பியூரான பின அரசியல்னு சொல்லி அண்ணன் சாட்டை துரைமுருகன் ஒரு பாயிண்டாக இன்ச்சு பை இன்ச்சாக கல்யாண சுந்தரத்தை வந்து பொழந்து விட்டுருப்பார். அதனால கூட கல்யாண சுந்தரம் வந்து பயந்துட்டு ஓடி இருக்கலாம், சாட்டை வந்தால் நான் வந்து வரமாட்டேன்னு. சரி சாட்டை வந்து வேண்டாம் அப்படிங்கிறனால அப்படியே தான் முடிவு பண்ணி அப்படி தான் தோணுது. ஏன்னா கல்யாணோட பேச்சு அப்படி முட்டாள்தனமான பேச்சு, பைத்தியகாரத்தனமான பேச்சு, பின அரசியல் அப்பட்டமாக பண்ணுறாங்க. ஏங்க பின அரசியல் பண்ணுறீங்க, யார் தப்புங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். நாங்கள் நடுநிலையாக நின்று பார்க்கும்போது விஜய் அந்த கூட்டத்தில் முன்னாடி 6 கார், நடுவில் ஒரு வேனை, பின்னாடி 5 காரை ஏன் விட்டார நாங்கள் வந்து பொதுத்தன்மையாக தான் கேட்குறோம். நீங்கள் அந்த பொதுத்தன்மையாக கேட்குறீங்களா, கிடையாது. சும்மா வந்துட்டு உளவுத்துறை சரிங்க 50,000 பேர் அந்த கூட்டம் கூட்டிட்டாங்கல்ல, அது வந்து காவல்துறை மிஸ்டேக்னே வைங்க. சரி விஜய் மேலே எந்த தப்புமே இல்லையா, விஜய் வந்து அந்த நடந்த விபத்துக்கு விஜய்க்கு சம்மந்தமே இல்லையா, சொல்லுங்கள். சம்மந்தம் இருக்கா இல்லையா, முழு சம்மந்தமும் விஜய் தான் பண்ணியிருக்காப்புல, காவல்துறையும் பண்ணியிருக்குது. அந்த விமர்சனம் நம்ம வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த இடத்த கொடுத்த தப்பு. 2வது என்ன தெரியுங்களா, மாஸ் காமிக்கணும்னு சொல்லி க்ரௌடை வந்து சேர்த்துருக்காங்க.
நம்ம வீடியோவெலாம் பார்த்தோம். அப்படியே விஜய் வராரு அப்படின்னோடனே அந்த க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த இளைஞர்கள் வந்து ஒரு ஒழுக்கமானவங்களே கிடையாது. அந்த எப்படி இந்த 40 பேர் இறந்துருக்காங்க, ஒருத்தன் மேலே ஒருத்தன் மிதித்து செத்துருக்கான். சரி, நம்ம காலுக்கடியில் ஒரு புல்லை வந்து விழுந்து கிடக்குதே அப்படிங்கிறது இல்லை, எனக்கு விஜயை பார்க்கணும், யார் செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க தான் இந்த கூட்டம். இந்த கூட்டத்தை நம்ம முதல்ல கடிவாளம் போட்டு இது பண்ணணும். அதை பண்ணாமல் அவங்க பண்ணுறதெல்லாம் சரிதான், அந்த அண்ணாமலை முட்டு கொடுத்தாருல அந்த மாதிரி கல்யாண சுந்தரம் முட்டு கொடுக்குறத பார்க்குறது கேவலமாக இருக்குது. கல்யாண சுந்தரமும் அடுத்த அண்ணாமலை மாதிரி தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.